இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தம்பி, மாமா, ஐயோ, மாமா, என்னாச்சு மாமா? தம்பி, சித்தப்பா, ஐயோ, என்னாச்சு? தம்பி, நான் அப்பவே சொன்ன ஜூஸ குடிக்காதீங்கன்னு கேட்டாதானே? சித்தப்பா, ஐயோ, நான் தான் படிச்சு சொன்னேன்ல, நாம அந்த ராணிக்கு அதுல விஷத்தை கலந்து கொடுக்க போறோம், நல்லா தெரியுமே உங்களுக்கு. இவரோட நிலைமையை பார்க்கும்போது செத்துருவார் போல இருக்குமா? உடனே ஏதாவது ஹாஸ்பிடல் கூட்டு போலாமா? ஏதாவது பண்ணுங்கம்மா. கீழே அத்தனை பேர் நிக்கிறாங்க, இப்ப போய் டாக்டர் கூப்பிட்டா நம்ம மேல சந்தேகம் வராதா? அத்தை, சித்தப்பா பார்க்கவே பயமா இருக்கு, ஏதாவது பண்ணுங்க, டாக்டர் கால் பண்ணுங்க. இருங்க, டாக்டர் யாராவது கிடைக்கிறாங்களான்னு பாக்குறேன். மாமா, யோ, ஒண்ணும் ஆகாதியா? காலையில என்ன சாப்பிட்டீங்க? இல்ல, நான் வெறும் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சேன். என்னங்க இது? வீட்ல இருக்கிற யாருமே கவனிக்க மாட்டீங்களா? நிறமாச கர்ப்பிணியா இருக்காங்க, அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு செக் பண்ண மாட்டீங்களா? ஐயோ சாரி டாக்டர், நான் தான் பாத்துருக்கணும். சரி, இப்ப ராணிக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த ஜூஸ் குடிச்சது ஒத்துக்கல, அதனால தான் இப்படி ரியாக்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் நார்மலா நடக்கிறது தான். அது மட்டும் இல்லாம டெலிவரி டைம் நெருங்கறதால எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க டாக்டர். அப்படியா? ஓ சரிங்க டாக்டர். ஓகே ஓகே டாக்டர், டெலிவரி ஆகுற வரைக்கும் நான் இந்த வீட்லயே இருந்து அவங்கள பாத்துக்கிறேன். நோ ப்ராப்ளம் டாக்டர், நோ ப்ராப்ளம். ஒண்ணு இல்ல மாமா, சரியாயிடும் மாமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ மாமா. தள்ளி நில்லுங்க. டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர், எங்க அம்மா உடனே காப்பாத்துங்க டாக்டர். சித்தார்த் ராணிக்காக கூட்டிட்டு வந்த டாக்டரா இருக்குமோ? இருக்கும். ஆனா இவங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி வந்தாங்க? தெரியலையே அத்தை. இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல தேய்ச்சி விடுங்க. சரி டாக்டர். ஒண்ணு இல்ல. சரியாயிடும். உனக்கு கூடவா என்ன தெரியல? அன்னைக்கு என் இடத்துக்கே தேடி வந்து கெஞ்சினியே, ஆனா இப்ப நான் யாருன்னு கேக்குற? யாருன்னு தெரியலையே. என் கண்ணை உத்து பார், அப்ப தெரியும் நான் யாருன்னு. நீங்க சூடாமணி தானே? ஆமா. என் பையன் அகோர் அதிபதி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். சொல்லு, எதுக்காக என்ன பார்க்க வந்த? எனக்கும் என் பையன் அகோர் அதிபதிக்கும் நடந்த விஷயங்களை எல்லாம் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். சுடமணி, வந்துட்டீங்களா? உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்க இடத்துக்கு வந்து உங்களை நேர்ல பார்த்து கெஞ்சி கேட்டதுக்காக நீங்க எங்க வீட்டுக்கு எங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கீங்க. என்னோட வேண்டுகோளுக்கு இணங்கி நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய தைரியத்தை கொடுக்குதுமா. ரொம்ப நன்றி சூடாமணி. இனிமே அந்த பொம்மி ராணி யாருக்குமே நாங்க பயப்பட மாட்டோம். நான் ஒண்ணு உங்களுக்காக வரல. எனக்கு இந்த வீட்ல முடிக்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு. இன்னும் 4 நாளைக்குள்ள அந்த கணக்கு முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் எனக்கு சொந்தமான பொருளை எடுத்துக்கிட்டு நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன். இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்க ப்ளீஸ். அந்த ராணிக்கு இன்னும் 4 நாளைக்குள்ள குழந்தை பிறந்துடும்.
இந்த சூடாமணி யாருன்னு இன்னும் உங்களுக்கு சரியா தெரியல. அப்ப நீங்க பண்ண போற காரியத்தால அந்த குடும்பமே கதறி அழ போறத நாங்க கண் குளிர பார்க்க போறோமா? அந்த குடும்பமே கதறி அழ போறதெல்லாம் சரிதான். ஆனா அதை பார்க்க நீ உயிரோட இருக்க போறதில்ல. என்னங்க சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, நாங்கெல்லாம் உன்னை அப்படியே விட்டுருவோமா? வருத்தப்படாதடா, அழாதடா, ஒண்ணு ஆவாதுடா, உனக்கு ஒண்ணு ஆவாதுடா. எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு நினைச்சையா? டேய் மனு, இப்பதான்டா உன் அகோர அதிபதியோட சக்தி என்னன்னு எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிடுறா. நான் வந்த வேலை 4 நாள்ல முடிய போகுதுன்னா உங்க 4 பேரோட கதை இன்னும் 3 நாள்ல முடிய போகுது. என்னங்க இது? என்னங்க சொல்லிட்டு போறீங்க? ஐயோ, அந்த மனு ரத்தம் கக்கி செத்தத எதிர்கால மாயத்தந்திரம் மூலமா அவங்க எல்லாருக்கும் படம் போட்டு காட்டிட்ட. இதெல்லாம் தெரிஞ்ச உனக்கு உன்னோட மரணம் எப்படி இருக்கும்னு தெரியாம போயிடுச்சே சூடாமணி. ஏய் பொம்மி, என்ன வளர்ற? நான் ஒன்னும் வளரல. உன்னோட சாவு எப்படி இருக்கும்னு நானே உனக்கு காட்டுறேன். சூடாமணிய சாகடிக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல யாரும் பிறக்கல. நீ சொல்றது என்னமோ சரிதான். இது வரைக்கும் உன்னை கொல்ல இந்த உலகத்துல யாருமே பிறக்கலதான். ஆனா இப்போ ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை கூட உனக்கு சொந்தமானதுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஆனா அந்த குழந்தை தான் உனக்கு யமனா மாறி நிக்க போகுது. உன்னோட மரண ஓலை என் கண் முன்னாடி நல்லாவே தெரியுது. என் ராணியோட வயித்துல இருந்து பிறக்கக்கூடிய தசாவதானி குழந்தை உன்னை அழிக்கும்.